வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போனஸ் ஐடியை செல்ஃபாக நம்மளே எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே நம்ம ஐடி ஓப்பன் பண்ணாமல் உங்களோட லாகின் ஐடி, லாகின் பாஸ்வேர்டு போட்டு உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி தான் உங்களோட மெயின் டேஷ்போர்டு வரும். உங்கள் டேஷ்போர்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஒன் போனஸ் ஐடி கிரியேட் ப்ளீஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி அந்த போனஸ் ஐடியோட நம்பர் அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இதை டச் பண்ணிங்கனாலே, இந்த ப்ளூ கலர் நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த போனஸ் ஐடி ஓப்பன் ஆகும். இந்த போனஸ் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏற்கனவே இருக்கிற உங்கள் ஐடி நம்பர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஐஃபன் கோடு போட்டு பக்கத்தில் ஒரு 1 ஃபஸ்ட்டு போனஸ் ஐடினா 1ன்னு காமிக்கும், ரெண்டாவது போனஸ் ஐடினா 2, மூணாவது போனஸ் ஐடினா 3, எத்தனையாவது போனஸ் ஐடியோ அந்த நம்பர் இங்கே காமிக்கும். அதில் உங்கள் பேர் அதே தான், உங்கள் மொபைல் நம்பர் அதே தான். இது போக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் ஐடி எந்த நேரத்தில் க்ரியேட்டட் ஆச்சோ, இது எப்போ உருவாச்சோ அந்த டேட்டும் டைமும் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அது போக உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு பிளாங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஐடி இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை. ஒன்ஸ் ஆக்டிவேஷன் ஆனதுப்போ உங்கள் ரெஃபரல் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இப்போ எப்படி ஒரு ஐடி நம்ம போட்ட உடனே அந்த பணம் ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு அந்த பேமெண்ட் ஸ்லிப்பு காமிக்கலாம், டொனேஷன் சென்ட் ரெசிப்ட் காமிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த போனஸ் ஐடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிப்ட் பச்சை கலரில் அந்த மெயின் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இதை மாதிரி ஷோ ஆகும். ஏன்னா நம்ம ஆஸ்யூஷுவல் வந்து நம்மளோட டேஷ்போர்டில் இது மாதிரி கீழே எல்லாருக்குமே நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் போனஸ் ஐடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். பட் அதை விட அதை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு பே அப்படின்னு இருக்குது பாருங்கள், பச்சை கலர் பட்டன். அந்த பட்டனை டச் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் வேறு எதுவுமே ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. கிளிக் டு பே அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் அனுப்ப வேண்டிய அந்த டீட்டெயில்ஸ் வரும். இதில் அந்த அமௌண்ட் வரும், ஸ்பான்சர் அமௌண்ட் வரும், செலக்ட் இபின் இருக்கும். இங்கே வந்து நம்ம பணம் வந்து யாருக்கும் அனுப்ப போகிறது கிடையாது. அதுதான் இதோட பியூட்டி. ஸோ இங்கே செலக்ட் இபின் ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல அதை டச் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா செலக்ட் பின் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு பின் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜென்ரேட்டட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு இபின் ஜேஎன் இபின் உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக ஜென்ரேட்டட் ஆகிருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பின்னோட நம்பர் ஷோ ஆகும். ஸோ அந்த பின்னோட நம்பரை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ அந்த பின்னோட நம்பரை நீங்கள் டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பின் நம்பர் செலக்ட் ஆகிடும். செலக்ட் இபின் அப்படிங்கிற இடத்துல அந்த பின்னோட நம்பர் தானாகவே இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த பின் அந்த இடத்துல செலக்ட் பின் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன், இப்போ நான் அந்த பச்சை கலர் ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் சப்மிட் பட்டன் இருக்கும். அந்த சப்மிட் பட்டன் டச் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் அதை டச் பண்ண உடனே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட்னு வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட்டட் வந்தாலே நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கீழே அந்த ஓகேன்னு இருப்பாருங்க, அந்த ஓகேவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போனஸ் ஐடி பெய்ட் ஆயிடுச்சா, ஸ்டேட்டஸ் என்ன அக்செப்ட் ஆயிடுச்சா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பின் மூலமாக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதோட ஒரு பெனிஃபிட் வந்து இதுதான். ஒன்ஸ் ஒரு பின்னை செலக்ட் பண்ணி உடனே ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். வேறு ஒருத்தருக்கு நம்ம பணம் அனுப்பிச்சு அவர் பண்ணுவாரா, எப்போ பண்ணுவார், எத்தனை மணிக்கு பண்ணுவாருன்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட போனஸ் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போனஸ் ஐடியோட மெயின் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபரல் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவல் நம்ம இப்போ பண்ணுற மாதிரி அதே பாஸ்வேர்டு போட்டு போனஸ் ஐடியோட நம்பர் உங்களுக்கு என்ன அங்கே ஷோ ஆகுதோ அதை நீங்கள் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே லிங்க் இருக்கும். மேபி இன் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த போனஸ் ஐடிக்கு இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும், ரெஃபரல் பண்ணணும்னா கூட இந்த ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்கள் போனஸ் ஐடிக்கும் ஐடி போட்டு இதுக்கும் இன்கம் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபாக நம்மளோட போனஸ் ஐடியை இப்படி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். வாழ்த்துக்கள்.